வார்த்தை என்புக்குரியவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருக்கிற பொழுதே தன்னுடைய வீட்டிற்கு முன்னால் ஒரு முஸல்லாவை ஏற்படுத்தி அந்த இடத்தில நின்று குர்ஆனை சப்தமிட்டு ஓதி தொழக்கூடியவர்களாக இருந்தார். அவருக்கு பின்னால் சில சஹாபாக்கள் சொல்றார்கள். பள்ளிவாசலுடைய முக்கியத்துவம். அல்லாஹ்வின் தூதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு குஃபா என்று சொல்லப்படுகிற பகுதியில் மதீனாவிற்கு முன்னால் உள்ளே செல்வதற்கு முன்னால் குஃபா என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியிலே தங்குகிறார்கள். அங்கே தங்கிய பொழுது அல்லாஹ்வின் தூதர் முன்னெடுத்த முதற்கட்ட பணி எது தெரியுமா? ஒரு பள்ளிவாசலை கட்டமைத்தது. என்ன செஞ்சாங்க? அங்கே மேற்கொள்ள வேண்டிய ஏராளமான பணிகள் இருந்தது. அங்கே ஒரு பள்ளியை ஏற்படுத்தி அந்த பள்ளியிலே மக்களுக்கு தலைமை ஏற்ற அல்லாஹ்வின் தூதர் தொழுவித்து விட்டே மதீனாவிற்குள் சென்றார்கள். சரி, மதீனாவுக்குள் போனால் ஒட்டுமொத்த சமுதாயமும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை எதிர்பார்த்து அல்லாஹ்வின் தூதரை வரவேற்கிறார்கள். மதீனாவிற்குள் சென்றவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயும் முதலில் செய்த பணி ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்தியது. அன்புக்குரியவர்களே, முதலில் மதீனாவிற்குள் சென்றவுடனே அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய ஏராளமான பணிகள் இருந்தது. எண்ணற்ற சகோதரர்கள் மக்காவிலே எதுவெல்லாம் தங்களுடைய கைகளில் கிடைத்ததோ அவற்றை மாத்திரம் எடுத்துக்கொண்டு ராயுதபாணியாக அல்லாஹ்வின் தூதரோடு வந்திருந்தாங்க. தன்னுடைய மனைவி மக்கள் வந்திருந்தார்கள். அவர்களுக்கான இருப்பிடம் இல்லை, தங்குவதற்கு முறையான எந்த வசதியும் இல்லை. அடுத்த கட்டம் என்னன்னு தெரியல. எப்படி தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்வது, எங்கே தங்குவது, தங்களுடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றிக் கொள்வது, எதுவுமே நிறைவேற்றாத சூழ்நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் மேற்கொண்ட பணி என்ன தெரியுமா? ஒரு பள்ளிவாசலுக்கான இடத்தை தேர்வு செய்து வாங்குகிறார். 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான நிலத்தை அல்லாஹ்வின் தூதர் முறையாக விலை பேசி அவரிடத்திலே அதற்கான கிரயத்தை கொடுத்து மஸ்ஜித் நபவி என்று உலகமே இன்றைக்கு என்றாவது ஒரு நாள் அங்கே நாம் சென்றே ஆக வேண்டும் என்கிற ஒவ்வொரு ஈமானிய உள்ளங்களிலும் உதித்துக் கொண்டிருக்கிற அந்த மஸ்ஜித் நபவியுடைய இடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி மதீனாவில் முதலில் அவர்கள் செய்த பணி ஒரு பள்ளியை கட்டமைத்ததே. ஏன் பள்ளியை கட்டமைக்க வேண்டும்? பள்ளிவாசலை கட்டமைக்கிற பணிகளில் எல்லா சஹாபாக்களும் ஒன்றிணைந்தார்கள். மஸ்ஜித் நபவி அழகாக